வெல்கம் டு ஏபி விளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது 12th எக்ஸாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பசங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நான் வந்து சொல்ல போகிற ஒரு 3 விஷயத்தை பற்றி இந்த லீவில் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏன் இந்த இப்போ பண்ணுறோன்னு சொல்லி இப்போ புரியாது, காலேஜ் போனதுக்கப்புறமே உங்களுக்கு புரியுங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் லாங்குவேஜ் மெயினுங்க. இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் படித்த பசங்களுக்கும் தயவு செஞ்சு இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் மீடியம் பசங்க இது வரைக்கும் 12th வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, இங்கிலீஷில் படிக்காமல் வந்திருப்பீங்க. காலேஜில் வந்து இங்கிலீஷ் இஸ் மெயினுங்க. எல்லாருமே இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழ் மட்டும்தான் தமிழ் இருக்கும். அது தமிழ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும்தாங்க இருக்கும். 2 செம்முக்கு தான் நீங்கள் தமிழ் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் தமிழ் எழுத மாட்டீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் எழுதுப்பீங்க. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த தமிழ் படிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பேச போகிறது, நீங்கள் வந்து அங்கே எதாக இருந்தாலும், எந்த ஒரு ஸ்டேஜ் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே தைரியமாக எந்திரிச்சு வந்து முன்னாடி நின்று பேசுங்க. பேசுகிறதுக்கான திறமையை கற்றுக்கோங்க. எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்ல தெரியணும், சமாளிக்க தெரியணும். அதாவது அவன் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்ல போகிற பதில் மேட்சிங்காக இருக்கணும். அவன் வேறு ஒன்று கேட்டு நீங்கள் வேறு ஒன்று சொன்னால் அது தவறான கொஸ்டினாக இருக்கும், தவறான பதிலாகவும் இருக்கும். நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது. அவன் என்ன கேட்குறானோ அதை பற்றி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், நமக்கும் தெரியணும். இந்த மாதிரி நிறைய ஜென்ரல் நாலேஜ் பற்றி நிறைய கற்றுக்கோங்க. 3வது விஷயம், இந்த லீவில் தயவு செஞ்சு ரொம்ப எல்லாமே படிக்கணும்னு சொல்லி ட்ரஸ்ட் ஏற்றிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி எல்லாம் படிங்க. நெக்ஸ்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட் தாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாமா? 3rd பாயிண்ட் வந்து முக்கியமானதுங்க. காலேஜ் போகிறோம், எந்த இதில் வந்து டிஎன்ஏ பற்றி கவுன்சிலிங் பற்றி தெரியணுமே, எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நானே வந்து அடுத்த வீடியோவில் கவுன்சிலிங் பற்றியும் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து நம்ம சேனலை பற்றி அவங்கள பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி நானும் உங்களாண்ட இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட் செம்மில் ஆல் கிளியர் பண்ணி சிஜிபி பார்த்திங்கன்னா 8 சம்திங்கில் வந்து நிற்கிறேன். அதை பற்றி நான் சொல்லுறேன். சிஜிபினா முதல்ல என்ன, அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3rd பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். டிஎன்ஏ கவுன்சிலிங் போடணும். நீங்கள் வந்து கவுன்சிலிங் நல்லா உங்கள் மார்க் ரிசல்ட் வந்த பிறகு கவுன்சிலிங் எப்படி போட்டால் எந்த காலேஜ் பண்ணலாம்னு சொல்லி அரசு நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் முதல்ல கவுன்சிலிங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லீவில் உங்களோட சீனியர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட காலேஜ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் காலேஜ் வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த ஒமிட் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிற காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் போகிறத பற்றி பார்த்துக்கோங்க. நாங்கள் எல்லா காலேஜாக இருக்கும், நல்லா ப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன வேலை செய்யலாம், எதை கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லி இந்த லீவில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. நாளை சந்திப்பு உங்களை இருப்பீங்க. உங்கள் தேங்க்யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.